என் தங்கப்பிள்ளையே, மீண்டும் மீண்டும் உன் வராகி உனக்கு இந்த தேதியை உன் கண்ணில் காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். பேரதிர்ஷ்டத்தை என் பிள்ளை இந்த நாளில் பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். அதற்கு இன்றே உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். 15/11/2024 அதாவது இந்த மாதத்தினுடைய 15ஆம் தேதியில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது என்று அம்மா மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் அப்படி என்ன அற்புதம் இருக்கிறது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள். என் பிள்ளையே, முதலாவதாக இந்த நாளில் பௌர்ணமி திதியானது வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியானது சிவபெருமானுக்கு மகா அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய நாள். இந்த நாளில் அவரை நீ கண்டுவிட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் அன்னத்திற்கு ஒருபொழுதும் பஞ்சம் இருக்காது. எப்பொழுதும் உன் இல்லத்தில் சாப்பாட்டிற்கு குறைவே இருக்காது. எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு பண பிரச்சனைகள் இருந்தாலும், உனக்கு எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும், பணம் என்ற ஒன்று உன் கையில் ஒரு துளி அளவு கூட இல்லையே என்றாலும் கூட உன் இல்லத்தில் சாப்பாட்டிற்கு பஞ்சமே இருக்காது. நிச்சயமாக உன் இல்லத்தில் எப்பொழுதுமே சந்தோஷம் நிரம்பி இருக்கும். இது முதலாவது காரியம். இரண்டாவது, பௌர்ணமி திதி என்றாலே பொதுவாக என் பிள்ளை உன்னுடைய குலதெய்வத்தை நீ வழிபட வேண்டும். அப்படியானால் இந்த நாளில் உனக்கு கிடைத்திருப்பது அத்தனை தெய்வங்களினுடைய அருளும் ஆசிகளும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என் பிள்ளையே, இந்த நாள் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கின்றது. சாதாரணமாக வெள்ளிக்கிழமை என்றாலே நாம் தெய்வத்தை வணங்குவதற்குரிய நாளாக வைத்திருக்கின்றோம். இந்த நாளில் தெய்வத்திடம் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது உன் மனது நிச்சயமாக தெய்வம் கொடுக்கிறதோ இல்லையோ சந்தோஷமடையும். அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம்தான் இந்த நாளாக இருக்கின்றது. இதையெல்லாம் தாண்டி இன்னமும் ஒரு சிறப்பு அந்த நாளுக்கு இருக்கிறதல்லவா? அதுதான் ஐப்பசி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை. என் பிள்ளையே, இத்தனை அதிசக்தி வாய்ந்த எல்லா விஷயங்களும் ஒரே நாளில் கிடைக்கிறது என்றால் அந்த நாளை என் பிள்ளை நீ நிச்சயமாக விட்டு விடாதே. என் குழந்தையே, இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தும் என்றால் நிச்சயமாக உன்னால் அதை நம்பாமல் இருக்க முடியாது. சொல்வது உன் வராகி நான் அல்லவா? அதனால் இனிமேலாவது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் எந்த அளவிற்கு உண்மை என்பதனை நீ புரிந்து கொண்டு இதை உன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். என்னதான் நடந்துவிட்டு போகட்டும் என்று சொல்லி உன் மனநிலை எப்பொழுது சரியான பாதையை நோக்கி வருகின்றதோ அப்பொழுதே நீ கேட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரத் தொடங்கிவிடும். எல்லாவற்றையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுவாய். உன்னோடு இருந்து நான் செய்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமுமே உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான சந்தர்ப்பத்தையும் உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த நொடிப்பொழுது உன்னோடு நான் இருந்து நடத்துகின்ற இந்த விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையுமே நீ நல்லபடியாக கடந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டு விட்டதல்லவா? என் பிள்ளை, எவ்வளவு நன்மைகள் உன்னை சுற்றி இருந்தாலும் நீ செய்கின்ற ஒரு சில பரிகாரங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் மீட்டு கொடுக்கும். அதாவது தெய்வத்தினுடைய கவனத்தை உன் பக்கமாக ஈர்த்து கொண்டு வரும். நமக்கு தெய்வம் என்ன கேட்டோம், அவர்கள் என்ன கொடுக்கிறார்கள் என்கின்ற சந்தேகம் வரும் அல்லவா? அந்த நேரத்தில் நீ கேட்கின்ற ஒரு விஷயமானது தெய்வத்தை உன் பக்கமாக கவனத்தை ஈர்த்து கொண்டு வந்து உன்னுடைய வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்க தெய்வம் முன்வந்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை எல்லாம் நீ செய்தாயானால் நிச்சயமாக அந்த நாளில் உன் விருப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். பௌர்ணமி நாளானதனால் உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு மண்ட வெள்ளத்தையும் பச்சரிசியையும் குங்குமத்தையும் நீ உன் இல்லத்தில் வாங்கி வைத்து கொண்டு போய் கொடுக்கலாம். அல்லது
என் பிள்ளையே, சிவபெருமானினுடைய கோவிலுக்கு அன்று அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய நேரத்தில் அரிசியை நீ தானமாக கொடுக்கலாம். என் குழந்தையே, இப்படி எல்லா விஷயங்களையும் செய்வதற்கான நல்ல நேரம் உனக்கு கூடி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த நொடியிலும் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் என்று நீ நம்புவது உண்மை என்றால் அந்த மாற்றம் இந்த நாளில் நடக்கப் போகிறது என்பதனை நீ முழுமையாக நம்பினால் போதும். யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதையும் விட்டு விடாமல் நல்ல நேரத்தை உனக்கு தருகின்ற இந்த தாயை நம்பி நீ எதையும் துணிந்து செய். நிச்சயமாக நீ எதிர்பார்க்கின்ற வெற்றி உனக்கு உன் கைகளில் வந்து கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையிலும் நீ பட்ட அவமானங்களுக்கும் உனக்கு பதில் கிடைத்துவிடும் என்பதனை நீ நம்பிய உன் வார்த்தைகளுக்கு நிச்சயமாக உனக்கான நல்ல முடிவு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வராகியின் பிள்ளையாக இருந்து விட்டால் மட்டும் போதுமா? வராகி சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியான நேரத்தில் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன் மனதை காயப்படுத்தி இருக்கின்றார்கள், ஏன் உன் மனதை நொறுக்கியே விட்டார்கள் என்றே சொல்லிவிடலாம். அந்த அளவிற்கு உனக்கு வேதனைகளை கொடுத்த இந்த மனிதர்களோடுதான் நீ இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். இவர்களோடு நமக்கான வாழ்க்கை என்னவென்றே புரியாமல் என் பிள்ளை நீயும் சென்று கொண்டிருக்கின்றாய். இதுவெல்லாம் எங்கே சென்று முடியும், எப்படி நடக்கும் என்று உணராமல் என் பிள்ளை நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கான நல்ல பதிலும் நல்ல தீர்வும் கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. உன் மீது இரக்கமில்லாமல் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்கள் நாளை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தப் போகின்ற விஷயங்கள் என்னவென்று கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். நான் இருந்து நடத்துகின்றேன் உன் வாழ்க்கையை. நான் இருந்து உன் வாழ்க்கையில் அத்தனையையும் உன் கைகளில் கொடுக்கின்றேன். அதற்கால் என் பிள்ளை எதை நினைத்தும் வருந்தாமல் நீ சந்தோஷமாக உன்னுடைய முயற்சியை மட்டும் செய்து கொண்டே இரு. இந்த பௌர்ணமி நாளில் அதிசக்தி வாய்ந்த அற்புத நேரத்தில் என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நன்மைகளை நீ விட்டு விடாதே. நல்ல நேரம் என்ற ஒன்று வரப்போகின்றது என்பதனை நீ உணர்கின்ற தருணம். இனி இந்த வாழ்க்கை நீ கேட்டதை அத்தனையும் உன் கைகளில் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொல்லப்போகின்ற ஒவ்வொரு விஷயமும் உன்னை நல்வழிக்கு அழைத்து செல்லும். அம்மா எப்பொழுதுமே உனக்கான நல்ல பாதையை காண்பித்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதை நீ எப்படி பின்பற்றுகிறாய் என்பதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களும் உன் கண் முன்னால் தெரிய வரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு அத்தனை விஷயங்களையும் நடைமுறைப்படுத்தி கொடுக்கின்றேன். நான் இருந்து உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன். கிடைத்ததை எல்லாம் நினைத்து சந்தோஷப்படு. அம்மா தருவது எதுவுமே உன் வாழ்க்கையில் சோடை போகாது. எல்லாவற்றையும் திறமையாக உனக்கு கொடுக்க நான் வருகின்றேன். என் குழந்தையே, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தெய்வத்திடமிருந்து உன் கைகளுக்கு வருகிறது என்றால் நிச்சயமாக அது ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டுதான் உன்னை தேடி வரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் நடப்பதில்லை. காரணத்தோடு நடக்கின்ற எந்த ஒரு விஷயமும் உனக்கு நன்மைகளை கொடுக்காமல் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டு உன் வெற்றியை நீ உறுதி செய்தால் போதும். என்றுமே உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது உனக்கு புரிய வரும். வராகியின் அன்பை என் பிள்ளை நிச்சயமாக நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அம்மாவின் ஆசை. அப்படியானால் நான் சொன்னது போல எப்பொழுதுமே என் குழந்தை சுறுசுறுப்பாகவும் நடப்பது எதுவென்றாலும் அதை நாம் எதிர்கொண்டு விடுவோம் என்கின்ற நம்பிக்கையோடும் நீ இருக்க வேண்டும். நல்லதொரு மாற்றத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நல்ல விஷயங்கள் உன்னை தொடர்ந்து நடக்க வேண்டும். நல்ல திருப்பங்கள் உன்னை சூழ்ந்து வர வேண்டும். எண்ணற்ற விஷயங்களை நீ பெற்றுக்கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும்.
யாருக்காகவும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் ஒரு துளியளவும் இழந்து விடாதே. உன் வாழ்க்கை உனக்கு மட்டுமே சொந்தமான வாழ்க்கை. பௌர்ணமி நாளை விட்டுவிடாமல் உன் வாழ்க்கையை உனதாக்கிக்கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.